நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுன்னு பார்த்துட்டு வரோம்ல. அதன் அடிப்படையில் இன்னைக்கு திங்கக்கிழமை. நம்ம எப்போதுமே சிவகாமியின் சபதம் கதை தானே பார்ப்போம். அந்த சிவகாமியின் சபதம் என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, நம்ம போன திங்கக்கிழமை பதிவுல சிவகாமியின் சபதத்துல என்ன பார்த்தோம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சிவகாமியும் ஆயனாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நிறைய உரையாடல்கள் வந்து அவங்கள நிகழ்ந்துச்சு. அப்போ புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் யாருன்றத திரும்பி பார்த்தாங்க. அது யாரு அப்படின்றத உங்களுக்கு ஒரு சிந்தனையா வச்சு அந்த பதிவை முடிச்சிருந்தோம். அதுல அதே மாதிரிதாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தா ஒரு புத்த பிஷு நிற்கிறார். புத்த பிஷுனா புதுசான புத்த பிஷுலாம் கிடையாது. நம்ம சிவகாமி சுபதத்துல நம்மளோட பயணிச்ச ஒரு புத்த பிஷு தான். யாருன்னு கேட்டா நம்ம நாகநந்தியடிகள் தான். பரஞ்சோதியை கூட்டிட்டு வெளியே வந்துட்டார்ல. வெளியே வந்து கடைசியில ஆயனார் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஆயனார் வீட்டுக்கு வந்த அவரு அங்கேயே வாசல்ல நின்று, என்ன ஆயனாரே வருகன்லாம் கூப்பிட மாட்டீங்களா, நானும் எவ்வளவு நேரம் கட்டுறது அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ அப்படிலாம் இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆயனாரும் சிவகாமியும் எந்திரிச்சு போயிட்டு வாங்க வாங்கன்னு ஆயனார் வரவேற்கிறாரு. சிவகாமி ஒரு தூண் பக்கத்துல போய் நின்றுக்கிறார். நின்றுட்டு அந்த தூண்ல நின்ன உடனே இப்ப புத்த பிஷுவை வந்து வாங்கன்னு உள்ள கூப்பிட்டா வந்து பின்னாடி பரஞ்சோதி நிற்கிறான். ஆனா அது ஆயனார் கவனிக்கல. ஏன்னா புத்த பிஷுவை அவருக்கு ஏதாவது தப்பா நினைச்சுருவாரோ சாபம் விட்டுருவாரோன்றதுக்காண்டி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தன்னை பார்த்து அவர் வந்து புத்த பிஷு வந்து வீடெல்லாம் சுத்தி பார்க்குறாரு. வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, என்ன ஆயனாரே நான் போன தடவை வந்ததுல இருந்து இப்போ கொஞ்சம் நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கு போல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்றாரு ஆயனார் கிட்ட புத்த பிஷு சொல்றாரு. உடனே இல்லை ஆமா புத்த பிஷுவே, நிறைய சிற்பங்கள் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என் மக தான். என் மக ஒவ்வொரு அபிநயத்தையும் பிடிக்க எனக்கு இவ்வளோ சிற்பங்கள் நான் பண்ணியிருக்கேன். 12 சிற்பங்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயனார் வந்து காமிக்கிறார். காமிக்கும் போது புத்த பிஷு வந்து பேருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு, இது என்னது இந்த சிற்பம் இவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ அபிநயம் பிடிச்ச ஒரு சிற்பத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு. தூண் பக்கத்துல சிவகாமி நின்றுட்டு இருக்காளா, ஓ இதுவும் சிற்பம் தானா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலா கேட்கிறாரு அந்த புத்த பிஷு. இதை கேட்டு ஆயனார், ஐயோ சாமி அது என் பொண்ணு அங்க தூண் பக்கத்துல நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அப்படியே செஞ்சு வச்ச சிலை மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவருடைய கொடூரமான முகத்துல ஈனு சிரிப்பு வருதுங்க. ஏற்கனவே ஒரு கொடூரமான ஒரு மனிதர், அவரை பார்த்தாலே பயம் வரும். புத்த பிஷு மாதிரியே அவர் கிடையாது, அவர் ஒரு மாதிரி கொடூரமானவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா இப்ப ரொம்ப கொடூரமா இருந்தோடனே அந்த சிரிப்பு வேற வருதா, ரொம்ப பயமா இருக்கு, பார்க்கவே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்புறம் வந்து ஆயனார் என்ன பண்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நேரம் இருந்தா எங்களுக்கு வந்து எங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு நல்லா சாவகாசமா போவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாவகாசம்னா இருந்துட்டு எல்லாரோடையும் பேசிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்கும்போது உடனே சரி சரி, நான் அங்கேருந்து கிளம்புனதுலேருந்து ஆயனாரே நான் உங்க வீட்டில் தான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டேன். ஆனா உங்களுக்கு இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் நிறைய நேரம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஆயனாருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு தங்கி இருக்கிறது எங்களுக்கு கொடுத்த பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயனாரும் அந்த புத்த பிஷுவும் போயிட்டு ஆயனார் என்ன பண்ணுவாரு, ஒரு கல்லை எடுத்து வச்சு, அவர் சிற்பத்துக்கு கல் வச்சிருப்பார்ல அந்த கல்லை எடுத்து வச்சு அதுல உட்கார வைப்பாரு. அந்த புத்த பிஷுவை உட்கார வச்சு தாங்க ஒரு கல்ல உட்காந்து 2 பேரும் பேச தொடங்குவாங்க. ஆமா புத்த பிஷுவே, உங்க மேல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, எங்க சிவகாமியோட அரங்கேற்றம் நடந்துச்சுல, அப்ப அரங்கேற்றம் நடக்கும்போது அவ்வளோ அழகா அபிநயம் பிடிச்சா. அப்ப யுத்தம் வேற வந்துருச்சு, பெரிய பிரச்சனையா போச்சு. அதுல வேற இங்க யுத்தம் வந்ததுனால எல்லாரும் பார்க்க முடியாம போச்சு. ஆனா அங்க இருந்து சிவகாமி ஆட்டங்கள்லாம் பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என் ருத்ராச்சாரியார் கூட என் கண்ணே குளிர்ந்து போச்சு அப்படின்னு அவ்வளோ அழகா சொன்னாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா, பொண்ணை பத்தி சொன்னா அவருக்கு பெருமையா இருக்கும்ல, அதை வந்து நாகநந்தியடிகள்கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே ஆமா ஆமா கேள்விப்பட்டேன், அங்க வராட்டியும் அங்க என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் தான், ஏன் இருக்காது, ஏன்னா புத்தர்களை கிண்டல் பண்ணி தானே உங்க பொண்ணு அபிநயம் பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டா கேட்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம மகேந்திரவர்மன் இருக்காருல்ல, அவர் வந்து சமண மதத்துல இருந்தப்ப புத்தர்களையும் கபாலியர்களையும் வந்து 2 பேரும் வந்து சண்டை
சண்டை போட்டு ஒரு மாதிரி நகைச்சுவையான ஒரு நாடகம் எழுதியிருப்பாரு நம்ம மகேந்திரவர்மன். இது வந்து மந்த விலாசத்துல ஒரு படமா வந்து வரையப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு மன்னருங்கும் போது ஒரு நகைச்சுவை கவிதை இல்லை கதை ஏதாவது எழுதியிருந்தா அதை எங்கேயாவது பொறிச்சு வைப்பாங்க இல்லை வரைஞ்சி வைப்பாங்க. அதே மாதிரி மந்த விலாசத்துல அரண்மனையோட மந்த விலாசத்துல இந்த மாதிரி வரையப்பட்டிருக்கும். அந்த வரையப்பட்ட அந்த ஓவியங்களை தான் வந்து நம்ம சிவகாமி அபிநயம் பிடிச்சிருப்போம், கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி. அப்போ வந்து ஆயனார் சொல்லுவார், இல்ல சாமி, புத்தர்கள் மேல அவருக்கு ரொம்ப அபிப்பிராயம் இருக்கு, அதனால அதெல்லாம் அவர் கிடையாது, அவ வந்து புத்தர்கள் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்க பொண்ணு, அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆயனார் சொல்லிட்டு, ஆமா புத்த பிஷுவே, இந்தாங்க இந்த சிவகாமி வந்து புத்த பிஷுக்கு வணக்கம் சொல்லுமா அப்படின்னு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி சிவகாமியை வந்து வணக்கம் சொல்றாரு. உடனே புத்த பிஷுவும் நல்லா இருமா அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்ல, ஆசீர்வாதம் வாங்குறப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு, ஆசீர்வாதம் பண்றாருன்னா, நீ உன் நினைச்சதெல்லாம் நடக்கட்டும், சீக்கிரத்துல நீ ஒரு புத்த துறவியா மாறிடு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. உடனே இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வந்து ஒரு மாதிரி சோகமாயிடுது, ஒரு மாதிரி கோபம் வந்துடுது. ஒரு சோகமும் கோபமும் வருத்தமும் எல்லாம் கலந்த ஒரு தோற்றத்துல வந்து இருக்கு சிவகாமியோடைய மூஞ்சும் ஆயனாருடைய மூஞ்சும். ஏன் இந்த வார்த்தையை அந்த புத்த விஷயம் சொல்லி வாழ்த்தினாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம